ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா மகா சிவராத்திரியில் எந்த ராசிக்காரர்கள் எந்த பொருளால் சிவனுக்கு அபிஷேகம் செய்வது நல்லது, ஸோ அதனால் ஏற்படக்கூடிய பலன்கள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிவனுக்கு உரிய நாளான மகா சிவராத்திரி பார்த்தீங்கன்னா இந்த வருடம் மார்ச் 4ஆம் தேதிங்க, அதாவது நாளை கொண்டாடப்படுகிறதுங்க. ஸோ இந்நாளில் பார்த்தீங்கன்னா சிவபெருமானை நினைத்து விரதம் இருந்தால் ஒருவர் நினைத்த காரியம், ஆசை மற்றும் அவர்களின் கஷ்டங்கள் நீங்கி சுகமுடன் வாழலாம் சொல்கிறாங்க. ஸோ இந்நாளில் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு பூஜை செய்வதால் சிவனின் அருள் பார்வையை பெறலாம்ங்க. அதிலும் பார்த்தீங்கன்னா எந்த ராசிக்காரர்கள் என்ன பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்தால் சிவனின் அருளை முழுமையாக பெற முடியும்னு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மேஷ ராசிக்காரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி அன்று வெள்ளம் கலந்த நீரை சிவலிங்கத்திற்கு படைத்து சிவ பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்ல வேண்டுங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா நினைத்தது அனைத்தும் நடக்கும் சொல்றாங்க. ஸோ அடுத்தது ரிஷபராசிக்காரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா தயிரை கொண்டு சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்வதால் வீட்டில் உள்ள பண பிரச்சனைகளில் இருந்து விடுபடலாம்ங்க. அடுத்தது மிதுன ராசிக்காரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சிவலிங்கத்தை கரும்பு சாறு கொண்டு அபிஷேகம் செய்து ஊமத்தை பழத்தை படைத்தால் ஆசைகள்லாம் நிறைவேறும் சொல்றாங்க. இந்த ஊமத்தை பழத்தை பார்த்தீங்கன்னா என்னன்னு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்க செக் பண்ணி பாருங்க. அடுத்தது கடகராசிக்காரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா சர்க்கரை சேர்த்த பால் கொண்டு சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து மந்தாரை பூவால் அலங்கரித்தால் நினைக்கும் காரியம் கூடிய விரைவில் நடக்கும் சொல்றாங்க. ஸோ அடுத்து சிம்மராசிக்காரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி அன்று சிவப்பு சந்தனம் கலந்த பாலால் சிவனுக்கு அபிஷேகம் செய்தால் சிவன் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் சொல்லுவாங்க. அடுத்தது கன்னிராசிக்காரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பால் நீரால் சிவலிங்கத்தை அபிஷேகம் செய்தால் சிவன் நல்ல ஆரோக்கியத்தை கொடுப்பார் சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது துலாம் ராசிக்காரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பசுமாட்டு பாலால் சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்தால் வாழ்வில் நல்ல செல்வ செழிப்போடு வாழ முடியும் சொல்கிறாங்க. அடுத்தது விருச்சிக ராசிக்காரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா தேன் அல்லது சர்க்கரை கலந்த நீரால் சிவனுக்கு அபிஷேகம் செய்தால் மிகவும் நல்லது, நல்ல ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வாங்க சொல்கிறாங்க. அடுத்தது தனுசு ராசிக்காரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா குங்குமப்பூ கலந்த பாலால் சிவனுக்கு அபிஷேகம் செய்து சிவ பஞ்சாட்சர மந்திரத்தை படிக்க வேண்டும் சொல்கிறாங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா வாழ்வில் உள்ள கஷ்டங்கள் பிரச்சனைகள் நீங்கி நல்ல சுகமான வாழ்க்கையை வாழ்வாங்க சொல்கிறாங்க. அடுத்தது மகர ராசிக்காரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி அன்று சிவனுக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்து வில்வ பழத்தை படைத்தால் வாழ்வில் எதிலும் வெற்றி நிச்சயம் சொல்கிறாங்க. அடுத்தது கும்பராசிக்காரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி அன்று இளநீர் அல்லது கடுகு எண்ணெயால் சிவலிங்கத்தை அபிஷேகம் செய்தால் பண ஆதாயம் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாபம் அதிகமாக கிடைக்கும் சொல்றாங்க. கடைசியா மீனராசிக்காரர்கள்லாம் பாத்தீங்கன்னா மகா சிவராத்திரி அன்று குங்குமப்பூ கலந்த பாலா சிவனுக்கு அபிஷேகம் செய்தால் வாழ்வில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது, அது மட்டும் இல்லாம செல்வ செழிப்போடு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க சொல்றாங்க. ஸோ இந்த மகா சிவராத்திரி பாத்தீங்கன்னா நாளைக்கு தாங்க பிறக்குது. ஸோ இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு வேலையாச்சும் விரதம் இருந்து நான் அந்த 12 ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி வழிபட்டால் கண்டிப்பா பாத்தீங்கன்னா சிவனுடைய முழு அருள் உங்களுக்கு கிடைக்கும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு இன்னல்களும் வராமல் நீங்கள் தொட்ட காரியம் கண்டிப்பாக ஒரு வெற்றியெல்லாம் முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி சிவனை நாளைக்கு வழிபட்டால் கண்டிப்பாக சிவன் உங்களுக்கு நல்ல ஒரு அருளை கொடுப்பாருங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றி தாங்க நிச்சயம் இதுக்கப்புறம். ஸோ இந்த அப்டேட்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதில் ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணலாம், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.